அன்பார்ந்தவர்களே, என்று இறையடியார் வீரமாமுனிவர் ஒரு அற உண்மையை நமக்கு உணர்த்துகிறார். ஒழுக்க உண்மையை நமக்கு உணர்த்துகிறார். இனிய செய்யுளாக அமைந்திருப்பது அதை நாம் இன்று சிந்தித்து பார்க்கிறோம். அது என்ன கூறுகிறது? வீரமாமுனிவர் அதில் என்ன சொல்லுகிறார்? நல்லது எலதேல் அமுதே நஞ்சாம், நஞ்சே அமுதாம் அல்லது எலதேல், வினையே அமர் செய்து உதைப்ப நிற்பார் இல், அது இலதேல் வினையே இகழ் செய்து அவரை கெடுக்க வல்லது இலதே என்பார் வரையாதொழுது மகிழ்வார். இளவன் மாட்சி படலத்திலே இந்த ஒழுக்க சிந்தனையை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிறார். நல்ல செயல் தம்மிடம் இல்லையாயின் ஒருவருக்கு அமுதமும் நஞ்சாய் மாறி போகும். தீய செயல் இல்லையாயின் நஞ்சே அமுதமாய் அமைந்துவிடும். தாம் செய்த தீவினையே தம்மோடு போர் செய்து குறைக்கும் காலத்தில் எழுந்து நிற்பார் எவரும் இல்லை. தீவினை இல்லையாயின் பகைத்து அவரை கெடுக்க வல்லது ஒன்றும் இல்லை என்று சொல்லுவர். ஆண்டவனை தொழுது அளவில்லாது மகிழ்வர். சுருக்கமாக தெளிவாக சொல்வதென்றால், நற்செயல்கள் ஒருவரிடம் இல்லை என்றால் அமுதமும் அவருக்கு நஞ்சாகும். தீச்செயல்கள் ஒருவரிடம் இல்லை என்றால் நஞ்சும் அவருக்கு அமுதமாக மாறும். தீச்செயல்கள் நிறைந்தால் அவருக்கு எழுச்சி இல்லை. தீச்செயல்கள் மறைந்தால் அவரை வெல்வோரு யாரும் இரார். இதுவே அவரது கருத்து. அத்தகையோர் ஆண்டவனை தொழுது மகிழ்வர் என்று இதனுடைய அருமையான உண்மையை உணர்த்துகிறார். நல்லது இலதேல் அமுதே நஞ்சாம், நஞ்சே அமுதமாம் அல்லது இலதேல், வினையே அமர் செய்துரைப்ப நிற்பார் இல்லதேல், இலதேல் வினையை இகழ் செய்து அவரை கெடுக்க வல்லது இலதே என்பார் வரையா தொழுது மகிழ்வார் என்று வீரமாமுனிவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லது இருந்தால் வெற்றி, எழுச்சி, நலம் பெருகும். நல்லது இல்லாமல் தீயது பெருகினால் தோற்றம் தரலாம். வெற்றி போல் தோன்றும், நலம் போல் தோன்றும், ஆனால் உண்மையிலே எழுச்சி இராது, வீழ்ச்சி தான் இருக்கும் என்பதை இந்த அரிய செயலிலே இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். கேட்டு மகிழ்வோம். வாழ்க.